விஜய் அவர்கள் மன்னராட்சி ஒழிப்பேன் அப்படின்னு முதல் மாநாட்டிலையும் சரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது பொதுச் செயலாளர்களும் சரி இல்லை மாநில நிர்வாகிகளும் சரி எந்திரிச்சு நின்று அவரோட 35 நிமிட பேச்சுக்கும் அவர்கள் 35 நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இதுவே ஒரு மன்னராட்சி தானே. இன்னொரு முக்கியமாக எம்ஜிஆர் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது என் அண்ணன் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காரு. விஜய் கேப்டனை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அது மூலமாக ஓட்டு எடுக்கணும், இவரை வச்சு ஓட்டு எடுக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. இங்கே எல்லாமே விஜய்ன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு முகத்துக்கு மட்டும்தான் போகிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் திமுகவில் 20 வருஷம் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அதிமுகவை தொடங்கி ஆட்சி அமைச்சார். பட் விஜய்க்கு அப்படி ஒரு இது இல்லைல்ல. அந்த காலத்தில் இருக்க அரசியலையும் இந்த காலத்தில் இருக்க அரசியலையும் நீங்கள் ஒப்பிடுறதே தவறு. அதை விஜய் ஒப்பிடுறாருல. தன் சிந்தனையில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அது நீங்கள் எதை கேட்டாலும் ஓகே. முதல் நாள் சொன்னதை தான், முதல் மாநாட்டிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. என்னை நம்பி வந்து அவன் கூட நான் சேர்ந்து பயணிக்க ரெடி. ஏன்னா அவர் மாற்று அரசியலை கொண்டு வரல, அவர் தீர்வு அரசியலை கொண்டு வர்றாரு. அவரோட எண்ணம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதோ தூக்கி போடுறதோ இல்லை. அதிமுக கூட்டணி போட்டாங்கன்னா திமுக அவுட்டு, டெபாசிட் கூட வாங்காது. 2011 நடந்துச்சு இல்லையா? அதிபர் சீமானந்தன் தான் கத்தின்னு கிடக்கிறாரு. நீலாம் என் லிஸ்ட்லயே இல்லையே, அப்புறம் எப்படி நீ வருவேன்ற மாதிரி இவரு தான் 4 ரவுடி தான் மாதிரி டெய்லி காலை சாயங்காலம் மத்தியானம்ட்டுன்னு விஜய் நான் பத்தி கத்தின்னு கிடக்கிறாரு. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அப்ப நீ உண்மை தமிழனா இருந்தா நீ என்ன பண்ணும்? நான் 2 வார்த்தை சொல்லி பார்த்தேன், அவர் மதிக்கல, என்னை பத்தி பேசல. எலெக்ஷன்ல பார்த்துப்போம், அதை விட்டு சும்மா நோண்டிக்கினே இருக்கீங்கன்னா ஊடகங்கள் உடைச்சது போல் ஒரு சித்தரிக்கப்பட்டுச்சுன்னா அது நாங்கள் பொறுப்பு. சாரை உடைக்கிறதுக்கு அவன் வரல, அவனோட தலைவனை பார்க்கறதுக்காக தான் அவன் வரான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் எகிரி கூச்சாருன்னு சொல்லிங்க, மேலே ஏறினாங்கன்னா அதுவும் தவறு இல்லையே, அது உண்மையான பற்றுங்க அவர் மேல. போய் அத்தனை பேர் இருந்தும் அவன் போய் பார்க்கறான்னா தலைவனுக்கும் அவனுக்கும் இருக்கு. இதுல இருந்து என்ன ரசிகர்களாக இருக்கார்கள் பக்குவப்படுத்தணும். இப்போ ஒரு மாநாடு நடக்குது, ஒரு மாநாட்டில் ஒருத்தர் பேசினுக்கிறாரு, சீட்டாடினானுங்க, பீர் குடிச்சிருந்தானுங்க. பல வருஷம் 70 வருஷ கட்சி, 75 வருஷ கட்சி பக்குவப்படுத்திட்டாங்களா? ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் பிரதர். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு சிறப்பாக முடிந்துருச்சு. ஒரு அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அந்த மாநாடு இருக்கும் அப்படின்னு பல தகவல்கள் வந்தது. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. அதில் முக்கியமாக 1967, 77, 2026 அப்படின்ற ஒரு வசனம் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த காலகட்டம் இப்போ எப்படி 2026 பிரிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு நடிகர் இப்படி இருக்கிறவர் அப்படி இருக்கிறவர், இவரால் ஆட்சி அமைக்க முடியாது, இதுக்கு 18 வருஷம் ஆச்சு, 22 வருஷம் ஆச்சு, எம்ஜிஆர் ஆக முடியாது, அப்படி இப்படி. ஸோ இவங்களுக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது, இப்படி இவங்களை அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க. என்ன, அதாவது ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறார், முயற்சி திருவினையாக்கும் தான் சொல்லுவாங்க. அந்த முயற்சிக்கு தடைகளாகவே நெகட்டிவிட்டியாக பேசி 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 ஒரு டீமாரலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை உடைக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. 90% மேல், எல்லாரையும் நான் சொல்ல 90% மேல் இருந்தாங்க. ஆனால் இந்த வரலாறு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. வெற்றி வாகை சூடும், இது வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்கிறாரு. அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அங்கே டெல்லியில் நடந்துச்சு, என்டிஆருக்கு இங்கே நடந்துச்சு, இவருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கலை. அவர் எடுக்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலே நான் அதை நடத்தி காட்டுறேன். ஓகே. ஆனால் அறிஞர் அண்ணா பல வருட காலம் அரசியல் பண்ணி 1967 ஆட்சி அமைக்கிறார். அதே மாதிரி எம்ஜிஆர் திமுகவில் 20 வருஷம் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அதிமுகவை தொடங்கி ஆட்சி அமைச்சார். பட் விஜய்க்கு அப்படி ஒரு இது இல்லைல்ல. இது சினிமாவில் இருந்தபடியே பல சமூகத்திற்கான குரல் கொடுத்தார், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். பட் அரசியல் அப்படின்றது வேறு. சமூகத்துக்காக ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும்போது போய் அங்கே மக்களை பார்ப்பதும் குரல் கொடுப்பதும் ஒரு சமூகத்திற்கான ஒரு சேவையாக பார்க்கலாம். பட் அரசியல் வேறல. அந்த அரசியல் 2026 தொடங்கிய 2 வருஷத்தில் ஜெயிப்பாரான்ற ஒரு கொஸ்டின் தான் இங்கே எழுதுது. அதாவது நீங்கள் எப்படி இதை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இருக்க அரசியலையும் இந்த காலத்தில் இருக்க அரசியலையும் நீங்கள் ஒப்பிடுறதே தவறு. அதை விஜய் ஒப்பிடுறாருல. நடந்ததுன்னு சொல்கிறார். ஓகே.
நடக்கவே நடக்காததை இல்லைங்க அந்த காலத்திலே இது நடந்திருக்குங்கன்னு தான் சொல்கிறாரு. நடக்கவே இல்லைன்னு சொல்கிறத நடந்திருக்குன்ற ஒரு ஹிஸ்ட்ரியை தான் காட்டுறாரு, வரலாறு தான் எடுத்து காட்டுறாரு. அந்த அரசியல் வேறு, இந்த அரசியல் வேறு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு நம்ம பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர், கலைஞர், யார் வேணாலும் எடுத்துங்களேன், ஒரு விஷயத்த சொன்னார்னா அந்த விஷயம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 3 நாள்லேருந்து 1 வாரம் ஆகும். கடைக்கோடி தமிழர்கள் யார் மக்கள்கிட்ட கொண்டு போய், அதுவுமே வாய் வழியாக தான் இருக்கும். நான் நேற்றுக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தேன் அப்படின்னா, எப்பா நேற்றுக்கு மாந்தோப்பில் வந்து பெரியார் ஒரு மிகப்பெரிய இது ஒன்று போட்டாராம்ப்பா, இது திருமணை கூட்டம் ஒன்று, அதில் அப்படி பேசினாராம்ப்பா. ஓ அப்படியா, சூப்பருங்க, நல்லா பேசியிருக்காருல அப்படிம்பாங்க. நேற்றுக்கு போனால் அண்ணா அந்த இடத்துல வந்து அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் அப்படி போட்டார், இந்த இடத்துல இப்படி போட்டார் அப்படின்னு சொல்லி அது கன்வே ஆகி வரும்போது ஒருத்தர்கிட்ட இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பல விஷயங்கள் உடையிடும். 10 விஷயம் சொன்னார்னா அவர்கிட்ட போய் நிற்கும் போது ஒரு விஷயத்தில் நிற்கணும். மாப்பிள்ளை சொம்பு கேட்டாருன்ற கதை மாதிரி தான். அதுக்கு ஒரு லைட்டர் வெயினில் சொல்கிறேன், புரியுமா? அப்போது இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு 18 வருஷம் தேவைப்படுது. ஒரு பாயிண்ட்டு. அதே எம்ஜிஆர் எப்படி 7 வருஷத்தில் நிற்கினார்? வர அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாரா? அதிமுகன்னு ஒன்று இருந்துச்சா? அதை 5 வருஷத்தில் கொண்டு போயிட்டு தமிழக மக்கள் சரி ஜெயிக்க வச்சாரா? ஜெயிக்க வைக்கலையா? கரெக்டு. அப்போ அவர் திமுகவில் இருந்தார்னா அப்போ மக்கள் அவர் எப்படி பார்த்துக்கணும்? அப்போ திமுகவில் தானே பாருங்க, திமுக தானே ஓட்டு பண்ணணும், எப்படி அதிமுக ஓட்டு போட்டோம்? நீங்கள் கேட்ட பிரகாரம் திமுகவில் இருந்தார், திமுக பண்ணார்னா ரைட்டு. திமுகவில் அதிமுக வந்துட்டாருங்க. அப்போ அதிமுகன்னு ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அந்த புதிய கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா எம்ஜிஆர் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அவர் சின்னம் ரெட்டை இலை அப்படின்னு தெரிஞ்சு தானே போயிருக்கான், ஓட்டு போட்டிருக்கான். புரியுதா நான் சொல்ல வருது? அவர் உதயசூரியன் வெளியில் வந்து பண்ணுறாரு. அவர் புதுசாக ஆரம்பிச்சுட்டா கூட ஓகே பார்க்கலாம். அவர் ஆல்ரெடி அதில் இருக்காருன்னா அப்போ அதுதானே அது முக்கியமாக தெரியப்படும் மக்களுக்கு. அப்போ அந்த 5 வருஷம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை? இப்போது அதே இது 5-6 வருஷம் தேவைப்பட்ட மாதிரி இப்போ 5 மாதம் இருந்தால் போதும். ஏன்னா அன்னைக்கு பெரியார் பேசும்போது, அண்ணா பேசும்போது வானொலிகள், எம்ஜிஆர் வரும்போது காணொலி வந்துருச்சு. டிவிலலாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓரளவுக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிது, மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து டிவி வைப்பாங்க, வீட்டுக்கு இருக்காது, ஊருக்கு ஒன்று வைப்பாங்க, எல்லோரும் ஓடி வந்து உட்காந்து பார்ப்பாங்க. தலைவர் பேசுகிறாரு, மக்கள் திலகம் பேசுகிறாரான்னு வந்து பார்க்க வருவாங்க, பேசினது வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், வாரம் நடக்கும். இப்போது அது போய் அடுத்த டிவி வந்து ஜெயலலிதா பீரியடில் டிவி வந்து இன்று மொபைல் டெக்னாலஜி ரெவல்யூஷன். இன்று யாரோ ஒருத்தர் சொல்லி அதை நான் கேட்டு அதை நான் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு சொல்லி வாய்மொழி பிரச்சாரங்களும் வாய்மொழியாக ரீச் ஆகிற ஒரு விஷயங்களும் பேப்பரில் வருது இல்லையா, நாளிதழ்களில் வரதும் தாண்டி இன்று உனக்கு நேரடியாக ஒரு தலைவன் பேசுவது மக்களுக்கு நேரடியாக சென்று அடையக்கூடிய டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனில் மொபைலில் வந்துருச்சு. அவன் கண்ணுக்கு நேராக பார்க்குறான். 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அந்த திமுகவுக்கு 18 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவன் ஒருத்தர் அண்ணா பேசினதை கேட்டு அது வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் கடைக்கோடி போய் சேர்கிறதுக்கு 1 வாரம் ஆகிடும். அதுக்குள்ளே வேற ஒன்று பேசிடுவார், போயிட்டே இருக்கும். ஆனால் இன்று 1 நிமிடத்தில் 1 வாரம் சென்றடைஞ்சிது. எம்ஜிஆர் பீரியடில் 1 நாளில் போய் சென்றடைஞ்சிது. இன்று விஜய் நான் பேசுறது 1 நிமிடத்தில் சென்றடையுது. லைவாக பார்க்குறான், 1 நிமிஷம் கூட இன்னும் லைவில் ஓடுது. அவர் அங்கே பேச இங்கே பார்த்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அந்த என் பாயிண்ட் என்ன? கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், மக்கள்கிட்ட நம்பிக்கையை வாங்கணும், நம்பிக்கையானா ஓட்டாகும், ஓட்டானா ஆட்சியை பிடிப்போம். ஆஸ் சிம்பிள் as தட். அதுதானே செய்கிறாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கிற ரெவல்யூஷன் டெக்னாலஜிக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப ஈஸி. அது பிடிக்குமா பிடிக்காதா, வேணுமா வேண்டாமா, எடுத்துப்பானா எடுத்துக்க மாட்டான்றது செகண்டரி கொஸ்டின். ஆனால் அது நல்லதோ கெட்டதோ, தப்போ ரைட்டோ மக்கள்கிட்ட சேருது இல்லை, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது பிரகாரம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று விஜயோட ஸ்பீச்சில் முக்கியமாக இருந்தது என்னென்னா, விஜய் ஒரு இடத்துல குறிப்பிட்டார் வந்து, நான் ஒன்றும் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லார் வீட்டுக்கும் போய் சேரலை, எல்லார் வீட்லேயும் சேர்ந்த பிறகு தான் கட்சி ஆரம்பித்தார். இப்போ விஜயோட பிளான் வந்து முன்னாடியே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இருந்துச்சோ, அதனால் அவர் சீக்கிரம், ஏன்னா கடைசி ஒரு 6 வருஷமாக தான் விஜய் வந்து டிஜிட்டலைஸாக ஒரு பெரிய ட்ரெண்டிங் அமைச்சார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா முன்னாடி சினிமா அப்படின்றதவரை கடைசி ஒரு 6 வருஷமாக டிஜிட்டலில் வந்து விஎஃப்சி என்ற ஒரு ஆன்லைன் குரூப், விஜய் ஃப்ரெண்ட்ஸ் கிளப், அதுக்கப்புறம் நிறைய இது மூலியமா ஆன்லைனை தாண்டி விஷயம் என்னன்னா, அவர் 2011 வந்து மக்கள் இயக்கமாக மாற்றுறார். ரசிகர் மன்றம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து நற்பணி மன்றமாக்கி மக்கள் இயக்கமாக மாற்றிட்டார். ஸோ 2014 மக்கள் இயக்கமாக ஆரம்பிச்சிட்டாருன்ற போது
கிட்டத்தட்ட அது ஒரு பாதி அரசியலுக்கான ஒரு நிலைப்பாடு தான், பாதிக்கு மேலே. அதுக்கப்புறம் தான் அதுக்கான வட்டம், மாவட்டம், ஒன்றியம் 234 தொகுதிக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். அவர் தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஐ லவ் பீப்புள், ஐ வர்ஷிப் பீப்புள், ஐ என்ஜாய் பீப்புள்ன்ட்டார். அவர் மக்களுக்கான ஒரு மனிதன். எல்லாரையும் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அரசியல் வந்துட்டா மக்களுக்காக, அரசியல்னு வந்துட்டு அரசியல் தான்காக மக்களுக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட மக்களுக்கு இருக்கலாம், அரசியலுக்கு வந்து தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பெரியார் மக்களுக்கான மனிதர் தான், ஆனால் அரசியலுக்குள்ளே வரவே இல்லை. புரியுதா? ஒரு தன் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே அவனே வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் மக்களுக்கான மனிதன் தான். புரியுதுங்களா? இப்போ நிறையா என்ஜிஓஸ் பார்த்துருக்கோம், நிறையா டாக்டர்ஸ் பார்க்குறோம், நிறையா பேர் நல்லது செய்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. அவங்கெல்லாம் மக்களுக்கான மனிதர்கள் தானே. பப்ளிக் சர்வீஸ் செய்கிற எல்லாருமே மக்களுக்கான மனிதன் தானே. ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது அவருக்கு அது ஒரு ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு விதை இருந்துகிட்டே இருந்திருக்கு, அந்த ஊற்று ஊறிக்கொண்டே இருந்தது. நேரம் காலம் வரும்போது அதை எடுத்திருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இது வந்து சும்மா நேத்திக்கு எடுத்து இன்னைக்கு வரக்கூடிய சில, அவரே சொல்லியிருக்காருல, மார்க்கெட் போனதுக்கப்புறம் நான் வந்தவன் இல்லை அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆமாம், அடைக்கலம் நாயகனாக அவர் இல்லை, அடையாளப்படுத்தும் நாயகனாக அவர் இருக்கார். ஓகே. இன்னொரு ஒரு மாநாட்டில் முக்கிய நான் சொல்ல வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடைக்கலம் தேடும் நாயகனாக இல்லை, அடையாளம் படுத்தும் நாயகனாக இருக்கிறார். இல்லை, புரியுது. இன்னொரு ஒரு முக்கியமாக தான் எம்ஜிஆர் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. என் அண்ணன் அப்படின்ற ஒரு இது தூக்கார். ஏன்னா மதுரையில் எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தார். ஏன்னா அவர் மதுரைக்காரர், தென் தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ எம்ஜிஆர் கட்டமைத்த அரசியலை கொண்டு வராரா, இல்லை எனக்கு என்ன ஒரு இதுனா ஜெயலலிதா மாதிரியான ஒரு அரசியல். ஏன்னா ஜெயலலிதா வந்து தன்னை பிராண்ட் பண்ணி வேட்பாளர்களை தன்னை, ஏன்னா அந்த அரசியல் வேற, இவர் செஞ்சது என்னன்னா, காலத்தினால் உதவி சிறிதென்னும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க. தன் படத்துக்காக தன்னுக்காக நடிச்சு கொடுத்த அன்னைக்கு விஜயகாந்த் டாப்ல இருந்தார் கேப்டன். அப்போதான் இவர் வளரும் 2வது படம் செந்தூர பாண்டி. அப்போ ஒரு உதவி, ஏன்னா அவர் செய்த நன்றி கடன். என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மரருக்குன்னு விஜயகாந்த் தன்னை உருவாக்கிய அவ அப்பாவுக்கு அந்த நன்றி கடன் அவர் செய்ய, இப்போ இவர் காலத்தினால் செய்த உதவி ஒரு படத்துல தான் நடிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு வரத்துக்கு அந்த உதவியை, சின்ன உதவியாக இருந்தாலும் அதை மறக்காமல் இத்தனை வருடங்கள் கழித்து பேசக்கூடிய இடத்தில் வந்து வச்சிருக்காருல்ல, அதை வந்து 2வது அந்த மதுரை மண்ணு, அந்த மண்ணுக்கே அவருக்குரியவன்ற போது பிறந்த நாள் கேப்டனுக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து அது ஞாபகம் வரும்ல, என்ன இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் அந்த மதுரை மண்ணை சேர்ந்தவன்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நினைவு கூறும் விதமாக தான் தவிர விஜயகாந்தை வச்சு கேப்டனை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அது மூலமாக ஓட்டு எடுக்கணும், இவரை வச்சு ஓட்டு எடுக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. இங்கே எல்லாமே விஜய்ன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு முகத்துக்கு மட்டும்தான் ஓட்டே தவிர வேறு யாரோட ஓட்டியும் அவருக்கு வந்து காமிச்சு வாங்குற இடத்துல அவர் இப்போ இல்லை. ஓகே. விஜய் அவர்கள் மாநாட்டில் வந்து மக்களுக்காக இருக்க போகிறேன், மக்களோட இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லியிருந்தார். லியோ படம் ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் வந்து உங்களோட தோள்களை வந்து நான் செருப்பாக தச்சு போட்டால் கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார். மக்கள் மீது இவ்வளவு பெரிய ஒரு இது வந்து விஜய்க்கு மேலே திடீர்னு வந்ததுக்கு காரணம் வந்து அரசியலா, இல்லை உண்மையிலே பற்று இருக்கா? அப்படின்னு உண்மையிலே பற்று இருக்கிறவர் தான். அதான் இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, அதான் நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். நேற்றைக்கு திடீர்னு ஆரம்பித்து இன்றைக்கி வரக்கூடிய பற்று கிடையாது. யாரோ ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஈகோவில் ஆரம்பித்த கட்சி இல்லை. அமர யோசித்து பல வருடங்களாக இதற்கு விதை போட்டு, சரிங்களா, இதுக்கு விதை போட்டு என் மக்கள், என் இனம், என் மொழி, என் சமுதாயம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை நல்லா யோசித்து தான் வந்திருக்காரு. அதனால் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஹி வில் நெவர் கிவ் அப் ஆர் நெவர் கோ பேக். ஹி வில் ஃபைட் டில் ஹி வின்ஸ். ஓகே, இஸ் அ ஃபைட்டர். ஓகே. இப்போ 2026 தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. 2வது மாநில மாநாடு முடிஞ்சு விஜய் சொன்ன வார்த்தை, முதல் மாநாடு முடியுமே பல பேருக்கு தூக்கம் போயிருச்சு, நம்ம வந்து ஒரு அரசியலில் ஒரு மாற்றமாக இருக்கும், முதன்மை சக்தியாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காரு. கூட்டணிக்கு வரலைனாலும் நான் தனியாக நிற்பேன் அப்படின்ற ஒரு இதை இந்த மாநாட்டில் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு இது பார்க்கலாம். ஏன்னா முதல் மாநாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் உரிய அங்கீகாரம் கொடுப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம் சொன்னதுக்கப்புறம் எந்த கூட்டணியும் இணையவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இந்த மாநாட்டில் தெளிவுபடுத்தியிருக்காரு. த லயன் தனியாக, ஒரு சிங்கம் வந்து தனியாகவும் சண்டைக்கு போகும், கூட்டத்தோடையும் சண்டைக்கு போகும், யாராச்சும் கூட வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இதன் மூலியமா தன் தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டாரா கூட்டணியை பற்றி? அது வந்து ஃபஸ்ட்டு டேலே சொல்லிட்டாரு, இஸ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் பட் அ மேன் ஆஃப் பியூர் ஆக்ஷன் தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் தான் பேசினதுலேருந்து அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் சொன்ன இந்த வார்த்தையுமே ரிவர்ஸ் வாங்கலை, மாற்றி பேசலை. அன்றைக்கி அப்படி பேசினாரே, இன்னைக்கு சில பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு 4 இன்டர்வியூ கொடுப்பாங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் மீடியாவுக்கு. காத்தால ஒன்று பேசுவாங்க, மத்தியானம் ஒன்று பேசுவாங்க, சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க, ராத்திரி ஒன்று பேசுவாங்க. என்னடா இப்போ தானடா அப்படி பேசினாரு, இப்போவே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் கட்சியில் பார்த்தோன்னா அது மிக்சிங் இஷ்யூவாக இருக்கும். அது ஜம்பிள் ஆஃப் வேர்ட்ஸ்க்காக சொல்ல வரேன், புரியுதுங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாது. நேற்றுக்கு தானடா அப்படி சொன்னார், என்னடா இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு, 24 மணி நேரத்தில் எப்படா இந்த மனுஷன் மாறினா, இந்த தலைவன் மாறிட்டானே அப்படின்னு அவங்க கட்சி தொண்டர்களுக்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரா மிக்சிங் ஆயிடுச்சுரா, அதனாலடா நாளைக்கு வேறு மாதிரி திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருப்பாங்க. ஆனால் இவர் முதல் நாள் முதல் நேற்று நடந்த மாநாடு வரை தான் என்ன ஸ்டாண்டு, என்ன கொள்கை, என்ன சொல்ல வரோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதில் தெளிவாக இருக்க. அதுக்கு நிறையா பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு தலைவன்னா அப்படி தான் இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். ஆனால் விஷயத்தில் இறங்கி இதை செய்ய போகிறேன்னு முடிவு எடுத்துட்டான்னா அந்த முடிவுலேருந்து நோ கெட்டிங் பேக். எஸ், ஹீ இஸ் வெரி கிளியர் வித் வாட் ஹீ இஸ். ரொம்ப தெளிவாக இருக்கார். அதுதான் இங்கே அப்ரிஷியபிள். தட் இஸ் வேர் ஜெயலலிதா வாஸ். தவறோ சரியோ தான் எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அவங்கள எனக்கு தெரிஞ்ச அரசியல் கெரியர்லேயே 2 வாட்டி தான் அவங்க பின்வாங்கினாங்க. ஒன்று அந்த எஸ்மா சட்டம் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து அந்த கோயிலில் வந்து பலி கொடுக்கறதுக்கு ஆடு மாடுகள், ஆடு கோழிகள், விலங்குகள் பலி கொடுக்குறது, இந்த 2 மட்டும்தான் அவங்க பண்ண ரிவர்ஸ் வாங்குது. மற்றபடி அவர் எங்கே இடத்துலையுமே வாங்கலை. அது தப்பு ரைட்டுன்ற விமர்சனத்துக்கு நான் அப்புறம் போகிறோம். ஒரு தலைவன்றவன் அதான் தலைவன். டெசிஷன் மேக்கிங் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். முடிவை எப்படி எடுக்கிறான், அந்த முடிவு எந்த அளவுக்கு மக்களுக்கானதாக இருக்குது, அந்த முடிவினால் மக்கள் எந்த அளவுக்கு பயனடைகிறார்கள்ன்ற ஒரு ஸ்டபர்னிட்டி இருக்குல்ல, மாற்றி பேசாமல் குழப்பாமல் மக்களை தெளிவுபடுத்துகிறார்ல. தெளிவாக இருக்கான்ல. இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசிகிட்டு இருக்காரு, அந்த அரசியல் கட்சி தலைவர் பல நாட்களாக பேசிகிட்டு இருக்காரு, மேடையாக பேசிகிட்டு இருக்காரு, மீடியாவுக்கு பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. அவங்க ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, குழம்பிருப்போம். அப்படியே விஜய் நாட்டை போய் கேளுங்க, விஜய் கட்சி ஆட்கள் கிட்ட தெளிவாக பேசுவான். அவனுக்கு எந்த வித குழப்பமும் கிடையாது, எந்த வித ஒரு தலைவலியும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருப்பான். கேட்ட கேள்விக்கு பதில் அவங்ககிட்ட இருக்கும். தெரிஞ்சால் தெரியும் சொல்லுவான், தெரிலனா தெரிலன்னு சொல்லுவான். ஆனால் இங்கே வந்து குழப்பிட்டு கிடப்பாங்க. ஏன்னா அவங்க தலைவரே குழப்பிட்டு இருக்காங்க. அந்த குழப்பம் அவனுக்கும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு அரசனை வழியோ மக்களை வழி, ஆட்டை நீ எப்படி மேய்ச்சிட்டு ஓட்டுறியோ அந்த பக்கம் தான் ஓடும். அந்த மாதிரி தன் சிந்தனையில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதில் நீங்கள் எதை கேட்டாலும் ஓகே. முதல் நாள் சொன்னதை தான், முதல் மாநாட்டிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்கு, என்னை நம்பி வந்து அவன் கூட நான் சேர்ந்து பயணிக்க ரெடி. ஏன்னா அவர் மாற்று அரசியலை கொண்டு வரல, அவர் தீர்வு அரசியலை கொண்டு வர்றார். அவரோட எண்ணம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதோ தூக்கி போடுறதோ இல்லை, அதெல்லாம் அதிமுகவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் மாற்று கட்சி. தீய சக்தி திமுக ஆட்சியில் வராமல் செய்ய வேண்டும், அதற்கு அனைவரும் ஒன்றிணைவும் சொல்கிறாரு. அவர் அது கேட்கல, அவர் அதுக்காக வரல. அவர் ஒருவேளை திமுக தான் தூக்கி அடிக்கணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அதிமுக கூட்டணி போட்டார்னா திமுக அவுட்டு, டெபாசிட் கூட வாங்காது. 2011 நடந்துச்சு இல்லையா, திமுக தேமுதிக போயிட்டு விஜய் இவங்களோட சேர்ந்தாங்களா அதிமுகவோட. அப்போ 3வது இடத்துல கூட வர முடியல, 3வது இடத்துல கூட வராமல் எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் திமுக. அதே நிலைமை இன்றைக்கும் வரும். ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. திமுகவை தோக்கடிக்கிற எண்ணத்துக்கு வரல விஜயண்ணா, ஞாபகம் வச்சிங்க. அரசியல் மாற்றத்தை கொடுக்கறதுக்காக, தமிழர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுக்காக வர்றாரு. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த 2 வருஷத்தில் வந்து விஜய் மேலே இருந்த ஒருவேளை தனித்து போட்டியிட்டால் விஜய் கட்சி வந்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இருக்கா அப்படின்றத பல விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஜேர்னலிஸ்டுகள் வந்து குற்றச்சாட்டாக வச்சு கொண்டிருந்தாங்க. அதற்கு வந்து இந்த மாநாட்டில் ஒரு தெளிவுபடுத்தி விட்டார். 234 தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர், எனக்கு தான் எல்லோரும் ஓட்டு போட போறீங்க, சின்னம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னு ஒன்று தெளிவாக சொல்லிட்டார். 2016 இப்படி ஜெயலலிதா ஒரு இதை சொல்கிறாங்க. ஸோ விஜய் ஜெயலலிதாவோட இதை வந்து இன்னைக்கு வந்து தன்னை பிராண்ட் பண்ணிக்க விரும்புகிறாரா? முன்னாடி நான் தான் இங்கே இல்லை, அப்படி கிடையாது. தட் இஸ் ஐடென்டிட்டி ஃபார் எவ்ரிபடி. ரஜினி சார் கமல் சார் ஆக முடியாது, கமல் சார் ரஜினி சார் ஆக முடியாது, கலைஞர் எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆர் கலைஞர் ஆக முடியாது, தளபதி தலை ஆக முடியாது, தளபதி ஆக முடியாது. புரியுதா? அந்த மாதிரி தான் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ஐடென்டிட்டி. நான் அவரை பார்த்து காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயே உங்கள் ஐடென்டிட்டி தொலைச்சிடுவீங்க, உங்கள் ஒரிஜினாலிட்டி போச்சு. டூப்புக்கு வேல்யூ ஜாஸ்தி, இருங்க முடிக்கிறேன். டூப்புக்கு வேல்யூ ஜாஸ்தியா, ஒரிஜினலுக்கு வேல்யூ ஜாஸ்தியா? பட் முன்னோர்கள் இருந்து ஒரு இதை எடுத்துக்கிறது. அது இன்ஸ்பிரேஷன், புரியுதுங்களா? இன்ஸ்பைரேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், எக்ஸிக்யூஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நான் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறேன் அவர்கிட்ட இருந்து, ஆனால் நான் வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிப்பேன். அது ஒரு வெற்றி ஃபார்முலா.
புரிஞ்சுங்க. இப்போ கூட்டணி கட்சியாக இவங்க 3 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அது வெற்றி ஃபார்முலா. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்ட்டுன்னு. கொள்கையால் வேற பண்ணலாம். ஆனால் ஒரு கூட்டணி வெற்றி இருக்குல்ல, அந்த மாதிரி ஜெயலலிதா மேடம் வந்து 2016 234 தொகுதியும் என் முகம் என் சின்னம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதே ஃபார்முலாவை தான் 2019 திமுக கொண்டு வருது. அவங்க இருந்த 40 தொகுதியிலையும் 39 தொகுதியில் அவங்க வந்து இது உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. பானை சின்னத்தில் இவர் மட்டும் நிற்கிறார், திருமா மட்டும் நிற்கிறார் 2010. பாக்கி 39 இன்ஃபேக்ட் ரவிக்குமாரும் சேர்ந்து அதில் நிற்கிறார், ஐஜேக்கும் அதில் நிற்கிது. அது 2016 வெற்றி ஃபார்முலா. அதுக்காக வந்து ஜெயலலிதா திமுக காப்பீடுன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. எனி குட் எனி வின்னிங் விஷயத்தை, அதாவது அந்த விக்ட்ரியை எனிபடி கேன் டேக் அஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் டூ இட் இல்லையா? அதை அவர்களுக்கு எப்படி செஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி தான் விஜய் நடத்திருக்காரு. தவிர இதை வந்து காப்பீடிக்கணுன்றதுனால இப்போ நாங்கள் கூட எடுத்து செய்யலாம், அது யார் தடுக்க போகிறா அப்படிலாம். ஓகே, இன்னொரு ஒரு முக்கியமான இது கடந்த 2 கால அரசியலில் வந்து விஜய் அவர்கள் அதிமுக வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு மைல்டாக ஒரு இது சொல்லியிருப்பார், ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பார். இப்போ நேற்று மூலயமா ஒரு பகிரங்கமாக நேரடியாக அதிமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதிமுக யார் கையிலே இருக்குதுன்னு கூட தெரியல அப்படின்னதும் அதிமுக தொண்டர்கள் குழம்பி போயிருக்காங்க அப்படின்ற ஒரு இதையும் சொல்கிறார். ஸோ அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு முயற்சியில் இருக்காரா விஜய்? இருக்கலாம்னு தவிர இது என்ன எலெக்ஷன் வரும்போது இல்லை, அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்குறேன். அதிமுக இதுவரை விமர்சனம் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும். தட் இஸ் ஆல்வேஸ் அ வின்னிங்க்கு பல பர்முடேஷன் காம்பினேஷன். ஓகே, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட்டில் விளையாடுறாரு தோனி, அவர் வந்து எல்லாரையும் ஃபஸ்ட்டு வச்சிருப்பாரு. திடீர்னு ஒரு பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் யாருன்னே தெரியாமல் ஒரு பவர் பிளேயர்னு ஒருத்தர் இறக்கி விடுவார். யாருக்கு தெரியும்? அட் த எண்ட் பாயிண்ட் ஹி வின்ஸ் ஆர் லூசஸ். திடீர்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஓவரே ஒரு ஸ்பின்னு கொடுப்பாரு. எல்லோரும் பேஸ் பவுலிங் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையா, ஜெயிக்கிறோன்னா ஜெயிக்கலையா, அவ்வளோதான் விஷயம். நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு நாளுக்கு முன்னாடி படிக்கிறியா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிக்கிறியா, இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி படிக்கிறியா, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறான்னு தேவையில்லை. பரீட்சையில் பாஸ் பண்ணியா, அவ்வளோதான் பேசுவோம். அந்த மாதிரி இதில் ஒன்றும் தவறு இல்லையே. அது வந்து ஆமாம் குழம்பி கிடக்கான்னு தூக்கிட்டு வா, இது எல்லாரும் தானே பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவில் இருக்கிற பாதி அமைச்சர்கள் எங்கேருந்து வந்தவங்க? அதிமுக. அப்புறம் கடைசியாக வந்த அன்வர் ராஜா வரைக்கும் எங்கேருந்து வந்தவங்க? மைத்ரேயன் வரைக்கும் அங்கேருந்து வந்தவங்க தானே. அப்போ அவங்களோட வெற்றி ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறாரா அப்படின்னு கேட்க முடியாது. இல்லை, அரசியல் மென்மே கோ பட் பார்ட்டி வில் கோ ஆன் ஃபார் எவர். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். அப்படி பார்க்கும்போது இது வந்து கடலுங்க. மக்கள் என்ற அரசியலில் மக்கள் என்ற கடையில் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு வலையை தூக்கி போடுவாங்க. எத்தனை பேர் வேணாலும் உள்ளே வரலாம். ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். அதை நீ தக்க வச்சுக்கிறது அது உன் பொறுப்பு, அந்தந்த கட்சியோட பொறுப்பு. அது தக்க வச்சுக்க முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி போய் சேரும். ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, விஜய் அவர்களை தொடர்ந்து சீமான் அவர்கள் விமர்சித்துக்கிட்டே இருந்தார். அதற்கு இந்த தடவை சீமானுக்கு ஒரு மறைமுகமான ஒரு பதிலை வந்து விஜய் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாரா? இந்த லயன் வந்து எப்பயும் சின்ன மிருகங்களையும் செத்து போன மிருகங்களையும் வந்து வேட்டையாடாது, பெரிய மிருகங்களை மட்டும்தான் வேட்டையாடுது அப்படின்னு அது என்ன சொல்லப்படுதுன்னா, விஜய் திமுகவையும் பாஜகவையும் ஒரே இதில் வச்சு எதிர்க்கிறார். அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சீமானுக்கு மறைமுகமாக இதை தாக்குதல் கொடுக்குறாரா? நீலாம் என் லிஸ்ட்லேயே இல்லையே, அப்புறம் எப்படி நீ வருவேன்ற மாதிரி இவர் தான் நானு ரவுடி தான் மாதிரி டெய்லி காலைல சாயங்காலம் மத்தியானம்ட்டுன்னு நம்ம அதிபர் சீமானந்தன் தான் கத்தின்னு கிடக்கிறாரு விஜயனா பற்றி. அவர் பேசவே இல்லை. முதல்ல தமிழில் இவர் தமிழை பற்றி இவ்வளோ பேசுகிறாருல, நான் தமிழனோட பண்பு தெரியுமா, தமிழன் அப்படி தெரியுமா, தமிழன் இப்படி தெரியுமா, இதெல்லாம் நான் தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. அப்போ நீ உண்மை தமிழனாக இருந்தால் நீ என்ன பண்ணும்? ஆனால் அவர் என்னை பற்றி எதுவும் பேசலை, நான் 2 வார்த்தை சொல்லி பார்த்தேன், அவர் மதிக்கலை, என்னை பற்றி பேசலை, எலெக்ஷனில் பார்த்துப்போம், ரிசல்ட்டு சொல்லுங்கள் யாருன்றத தூக்கி போட்டு அடுத்த கேள்வி கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு சும்மா நோண்டிக்கினே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் உண்மை தமிழனாக இருக்கீங்களான்னு தெரியல. உண்மை தமிழன் என்பது வார்த்தையில் இருக்கக்கூடாது, தமிழன் என்பவன் செயலில் இருப்பான், சொல்லு இல்லை செயல். தமிழன் என்பவன் புரிஞ்சுங்க. இப்போ நான் பார்க்க தமிழன், நான் செயலில் தான் இருப்பேன். ஒரு வேளை உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துல இருந்தேன் வச்சுக்கிங்க, இப்போ நானும் இந்த மாதிரி வளர்ந்துருக்கேன், நானும் விஜய் விமர்சனம் பண்ணுறேன் வச்சுக்கிங்க, விஜய் நான் என்னை பற்றி விமர்சனம் பண்ணால் நான் திருப்பி விமர்சனம் பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு விமர்சனம் பண்ணலை, அதுக்கு முதல்ல அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு அனுப்பிச்சி விட்ருவேன், ஏன் கேட்குறீங்கன்ட்டுன்னு. ஆனால் இது என்னன்னா, இது மூலமாக ஒரு பப்ளிசிட்டி தேடுறாருன்னா தேடட்டும். அவர் தான் சொல்லிட்டார்ல, என் டெரிட்டரி என்ன, 2 பக்கம் அது வந்து டெரிட்டரியை ஃபார்ம் பண்ணிட்டோம் 8 கிலோமீட்டருக்குன்ட்டார். அந்த 2 பக்கத்தில் இருக்கிறது ஒன்று பாஜக, ஒன்று திமுக, ஒன்று கொள்கை எதிரி, ஒன்று அரசியல் எதிரி, முடிச்சிட்டாரு.
இது எதுக்கு இது நடுவுலாம் விளையாடிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு தம்பி இப்போ இப்படி ஓரமாக விளையாடுப்போ அப்படின்னு கைட்டி விடுற கேஸ் தான். அதெல்லாம் எடுக்கிறாரு. நான் இன்னும் சொல்லணுன்னா, இந்த கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுவாங்க ஸ்டேடியத்துலலாம். மெயினாக 2 டீம் ஆடிட்டு இருக்கோம், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஏதோ 2 நாடு விளையாடிட்டு இருக்கோம். அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து உட்காந்துருக்கும், புரியுதுங்களா? ஆனால் அப்படியே அந்த அந்த கேமரா அப்படியே போகும்போது வெளியில் பார்த்தீங்க வச்சிங்களேன், அந்த குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருப்பானுங்க. அந்த பசங்க யாருன்னு பார்த்தா அந்த மேட்ச் பார்க்க வந்தவங்களோட அப்பா பசங்க, அதாவது குழந்தைகள். அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டு சும்மா பால் போட்டு ஆடிட்டு இருப்பான். ஐ எம் கோயிங் டு பி டோனி டுமாரோ, ஐ எம் கோயிங் டு பி விராட் கோலி டுமாரோன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பயர் ஆகி அங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் விளையாடுவான். அதுக்காக அந்த மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணுறான். இல்லை மக்கள் தான் அந்த மேட்சை பார்க்குறாங்களா? இங்கே தானே சீரியஸ் மேட்ச் நடக்குது. அது குழந்தைங்க விளையாட்டும், அவங்களுக்கான ஒரு விளையாட்டு கூட்டமாக இருக்கட்டும்னு விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் அதை பார்க்கலாம். விஜய் அவர்கள் மன்னராட்சி வந்து ஒழிப்பேன் அப்படின்னு வந்து முதல் மாநாட்டிலையும் சரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது பொதுச் செயலாளர்களும் சரி இல்லை மாநில நிர்வாகிகளும் சரி எந்திரிச்சு நின்று அவரோட 35 நிமிட பேச்சுக்கும் அவர்கள் 35 நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இதுவே ஒரு மன்னராட்சி தானே? என்னங்களா அவங்க? உண்மையிலேயே நான் பார்க்கல பிரதர், தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் நிஜமாவே பார்க்கல. அவர் ஏதோ வரும்போது ஏந்து நின்னது தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன்னா எனக்கு இந்த ஆங்கிள் தான் கிடச்சிது. நான் பார்த்த அவர் பேசினது வந்து ஐ மீன் ப்ரொஃபைல், அவரோட ப்ரொஃபைல் வியூலேருந்து தான் நான் பார்த்துட்டேன் ஃபுல்லாகவே அவருது. ஸோ பின்பக்கம் அவங்க நின்றுட்டு ஒன்று உட்காந்துருப்பாங்களே. அப்படியா தெரியல. இல்லை இதுதான் இது சொல்கிறோம். இதுவும் ஒரு மன்னராட்சி. இந்த கேள்வி நீங்கள் அவர்களை கேட்க வேண்டும். ஓகே, அவங்க கட்சிக்காரர்கள் செய்தி தொடர்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டால் அதுக்கு தெளிவான பதில் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு கணக்கு இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. சும்மானாக்கு முட்டும் கொடுக்கக்கூடாது, பொய்யும் பேசுகிற பழக்கம் நமக்கு இல்லை. ஓகே, நின்று இருக்காங்க அப்படின்னா அது ஏன்னு அவங்களுக்கு நீ கேட்டு. ஓகே, கடைசி கொஸ்டினா, ரசிகர்களா தொண்டர்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து விஜய்க்கு வருவது ரசிகர்களா அப்படின்றதுப்ப ஒரு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள், ரேம்ப் வாக் விஜய் நடந்து வரும்போது இங்கிட்டு க்ரீஸ் தடவி 4 அடி உயரத்திற்கு கம்பி போட்டும் அதையும் தாண்டி ஒரு பையன்லாம் ஸ்டேஜ் மேலேயே ஏறி ஸ்டேஜ் வழியாக உள்ளே இறங்குற நிகழ்வையும் பார்க்க முடிஞ்சு. ஸோ இன்னும் விஜய் அனைத்து அவர்களோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் அரசியல் படுத்தலையா அப்படின்ற ஒரு இது. ஏன்னா சேரை உடச்சிருக்கு, அவ்வளோ சேர் உடஞ்சிருக்கு, அவ்வளவு மேலே ஏறி நின்று இது பண்ணியிருக்காரு. ஸோ அரசியல் அடுத்தடுத்து, ஏன்னா விஜய் இல்லை எனக்கு புரியவே இல்லை இதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்கிறீங்க. சேர் உடைச்சது யாரு? அது சேர் உடஞ்சதா உடைச்சதா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. உடஞ்சது, அதான் சொல்கிறேன். உடச்சது யாரும் சொல்ல, உடஞ்சிருக்கு. அப்போ அது அவங்க அந்த நீங்கள் குற்றச்சாட்டே வைக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு 200-500 சேர் போட்டிருப்பாங்க ரிசப்ஷனில், நம்ம உட்கார சேர் டப்புன்னு உடஞ்சிருக்கும். அப்போ நம்ம உடஞ்ச கணக்கில் வைக்க முடியுமா? நான் தான் உடச்சேன். அப்போ நான் போய் உட்காரேன் பிரதர் ஒரு சேரில், கல்யாணத்துக்கு ரிசப்ஷனில் அந்த சேர் உடஞ்சிருக்கு, டப்புன்னு அந்த சேரை தூக்குறேன், உடஞ்ச சேரை. அப்போ உடனே அந்த சேர் நான் உடச்சிட்டேன் அப்படின்னு கணக்கில் வருமா? வராது. நீங்கள் ஊடகங்கள் உடைச்சது போல் ஒரு சித்தரிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சேரை உடைக்கிறதுக்கு அவன் வரல, மக்களை தலைவனை பார்க்கறதுக்காக வரான், அவனோட தலைவனை பார்க்கறதுக்காக தான் அவன் வரான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் எகிரி குதிச்சாருன்னு சொல்லிங்க, மேலே ஏறினாங்கன்னா அதுவும் தவறு இல்லையே, அது உண்மையான பற்றுங்க அவர் மேலே. போய் அத்தனை பேர் இருந்தும் அவன் போய் பார்க்குறான்னா அந்த கனெக்ட் ஆஃப் த இது ஒரு தலைவனுக்கும் அவனுக்கும் இருக்குது. இதில் என்ன, இதில் இருந்து என்னத்தை ரசிகர்களாக இருக்கார்கள், அரசியல் ஐ மீன் என்னத்தை பக்குவப்படுத்தணும். இப்போ ஒரு மாநாடு நடக்குது, ஒரு மாநாட்டில் வந்து ஒருத்தர் பேசினுக்கிறாரு, சீட்டாடினானுங்க, பீர் குச்சிருந்தானுங்க, பல வருஷம் 70 வருஷ கட்சி, அது 75 வருஷ கட்சி, பக்குவப்படுத்திட்டாங்களா? அது பக்குவமா? அது சொல்லுங்கள். அதே மாதிரி அதே அரசியல் மாநாட்டில் முடித்ததுக்கப்புறம் அந்த மாநாட்டில் தொங்க விட்டுட்டுருக்கிற வாழை மரம், ஆப்பிள், ஆரஞ்சு, பழங்கள், இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஓடுறாங்க. அந்த அரிசி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தூக்கிட்டு மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போகிறாங்க. பயங்கர பக்குவமா? அது இங்கேயும் தான் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போகிறாங்க. என்னது எங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போவாங்க, என்னங்க பண்ணுவாங்க? குடிக்கிற வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போவாங்க, என்ன பண்ணுவான்? நான் வாட்டர் பாட்டிலே இதை சொல்லியே ஒரு வாழை, அதாவது வந்து ஒரு அலங்காரத்துக்கு வச்சிருந்தது, நீ எடுத்துகிட்டு போகிறத வச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா அங்கே போகிறான், ஊருக்கு போகிறான், தண்ணியில் எடுத்துகிட்டு போகணும், அதுக்காக ஓகே, அதுக்கு தான் தண்ணி வச்சுருக்கு. அந்த வாழை மரத்தெல்லாம் கட்டி போட்டது ஒரு அலங்கார தோரணையில் இருக்கிற பழங்களையும் இதையும் பிச்சுக்கிட்டு போகிறான் வீட்டுக்கு அப்படின்னா, வாழைத்தாரையும் பலாப்பழத்தையும் பிச்சுக்கிட்டு போகிறான் அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் மேம்பாடா? 75 வருஷத்தில் பக்குவத்தன்மை வந்துருச்சா? இங்கே தலைவன் பேசிகிட்டு இருக்கான், பேசினா எனக்கு என்ன, பேசாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குச்சி பிரியாணி தின்றதுக்கு ஓடுறானுங்களே, அதெல்லாம் அரசியல் பக்குவமா? இவ்வளோ எதுக்கு நீங்கள் சொல்கிற அரசியல் பக்குவம் சொல்கிறீங்களே, அந்த இது இவங்களுக்கு இல்லைன்னு ஒரு அவை குறிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் ஏந்து நின்று, நான் கலைஞர் ஆட்சியிலையும் நான் அமைச்சராக இருந்தேன், இன்று அவர் மகன்
ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் அமைச்சராக இருக்கிறேன். நாளைக்கு அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியிலையும் அமைச்சராக இருக்க வேண்டும். அவரோட பேரன் இன்பநிதி ஆட்சியிலையும் நான் அமைச்சராக இருக்க வேண்டும். இது அரசியல் பக்குவமா? நீ தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிங்க தலைவரன்ட்டுன்னு. ஒரு கட்சியோட ஒரு சீனியர் அமைச்சர் அங்கே வந்து இந்த இடம் அது அவை குறிப்பில் இருக்குது பேசுகிறீங்க. இதெல்லாம் அரசியல் பக்குவம். சூப்பரு, கை தட்டுவீங்க. ஆனால் அவன் தலைவனை பார்க்கறதுக்கு என்னைக்கோ ஒரு நாள், எப்போயோ ஒரு நாள் பார்க்க போகிறான். இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பான்னு தெரியாது. இருந்தாலும் தன்னை மகிழ்வித்த ஒருத்தனை அவனும் சும்மாலாம் வரல, எகிரி குதிக்கல. அதெல்லாம் தாண்டி அவனுக்கு தெரியும் அடிப்படும், திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கான ஒரு அண்ணனாக, ஒரு தலைவனாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவனை கனெக்ட் பண்ணிட்டான்ல, அவனை நான் பார்க்க வேண்டும் என்று போகிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. அப்படி தான் இருப்பாங்க. புரியுது. இதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர். 30 வயசு பசங்களுக்கு, 25-30 வயசு பசங்களுக்கு நேதாஜி தான் பிடிக்கும். 40 வயசு பசங்களுக்கு, 40 வயசுக்கு மேலே தான் காந்தியை பிடிக்கும். அதனால் காந்தியை பிடிச்சவன் தான் வந்து கரெக்டு, நேதாஜி பிடிச்சவன் தவறு நம்ம சொல்ல முடியுமா? அந்தந்த ஏஜுக்கு அது இருக்க தான் செய்யும். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஓகே, தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.